அதா, நீ எப்போதுமே மிகவும் புதிரானவன்தான். இன்பமாகவும் குதூகலமாகவும் உள்ளவர்கள் உன்னை மறந்து விடுவதால் ஒரு சிறு துன்பத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள் உன்னை நினைக்கும்படி செய்து விடுகிறாயே. சரியாக சொன்னீர்கள் திருக்கட்சி நம்பிகளே. வந்து விட்டாயா? நான் என் குரலை எவ்வளவுதான் குறைத்து பேசினாலும் உனக்கு கேட்டு விடுகிறது போலும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அங்கலாய்ப்பு வரதனிடம்? ஒன்றுமில்லை வரதா, நான் வரதனிடம். பரவாயில்லையே, என் பெயரை மறக்காமல் இருக்கிறாயே. உன்னையும் உன் பெயரையும் மறக்க முடியுமா என்ன? சொத்துக்கள் வேண்டாம் என்று வந்த எனக்கு பெருமாளின் சேவையில் உன் செல்வத்தை ஈடுபடுத்து என்று என்னை புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபடுத்தியவனாயிற்றேடி. அதெல்லாம் பழைய கதை. இப்போது உன் புது பிரச்சனைக்கு வா. சொல்கிறேன். சாதாரணமாக ஒருவனுக்கு எதிர்பாராத விதமாகவோ அல்லது எதிர்பார்த்தோ ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்துவிட்டால் அவன் அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் அடைகிறான். அந்த சந்தோஷத்திற்கான காரணம் தான் தான் என்று நினைக்கிறான். ஆனால் எதிர்பாராமல் ஓர் கஷ்டம், அது சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ எப்படி வந்தாலும் அனைத்திற்கும் காரணம் இதோ இந்த வரதன் என்று வரதனை வெறும் வாயில் வறுத்து விடுகிறான். தாம் சிந்தித்து செயல்படாமையே தன் துன்பத்திற்கான காரணம் என்பதை மறந்து குற்றம் சொல்வதற்காக வரதனை இழுக்கிறார்கள். அதைத்தான் பிறரின் இன்பத்தின் போது நீ காணப்படுவதில்லை, துன்பம் எனும் போது வெறும் வாய்க்கு அவளாக நீ வந்து விடுகிறாய் என்று வரதனிடம் புலம்பிக் கொண்டிருந்தேன். அதற்காகத்தான் நானும் வந்தேன். அந்த வரதன் புதிரானவன் என்றால் நீ புதிரோ புதிரானவன். சரி, அது போகட்டும். ஏதோ கேட்க வந்துவிட்டு பின் வேறு ஏதோ புலம்ப ஆரம்பித்து விட்டாயே. சாரதியின் மோட்சம் பற்றி வரதனிடம் நான் கேட்க வந்ததை இவன் புரிந்து கொண்டான் போல இருக்கிறது. என்ன, உன்னுள் பேச ஆரம்பித்து விட்டாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் நீ சென்று பாரேன். நான் சற்று தனிமையில் என் வரதனிடம் பேச வேண்டும். பேச வேண்டுமா அல்லது கேட்க வேண்டுமா? சொல்லவில்லை என்றால் நீ இங்கிருந்து செல்ல மாட்டாய் போல இருக்கிறதே. நன்றாக புரிந்து கொண்டாய். ஒரு விஷயம் பற்றி வரதனிடம் கேட்கத்தான் வேண்டும். எதை பற்றி? அந்த சாரதி கேட்க சொன்னானே, அதை பற்றி தானே? கேட்பதால் தவறு இல்லை, கேள். நீ அங்கும் வந்து ஒட்டு கேட்டு விட்டாயா? ஏதேது உன் செவிக்கு எட்டாமல் ஒரு விஷயமும் யாரும் பேசிவிட முடியாது போல இருக்கிறதே. சரி சரி, கோபித்துக் கொள்ளாதீர். யார் எங்கு பேசினாலும் எனக்கு கேட்டுவிடும்படி இருக்கிறது என் செவி அமைப்பு. சரி சரி, சாரதிக்கு மோட்சம் உண்டா என்று தெரிய வேண்டும், அப்படிதானே?